ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ஹோம்மேடு மல்லித்தூள் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் 1 கிலோ அளவு மல்லி வாங்கியிருக்கேன். அதை நம்ம வெயிலே காய வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வெயில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். கடாயில் போட்டு நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் கடாயில் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு வறுக்கும் போதே வாசம் வரும். வாசம் வரும்போது நம்ம எடுத்து மாற்றிக்கணும். 1 கிலோ ஒரு 4 தடவை இல்லை 3 தடவையாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மல்லியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். 100லேருந்து 125 கிராம் வரைக்கும் ஜீரகம் நம்ம கொஞ்சம் கூடவே போட்டாலுமே நல்லது தான் உடம்புக்கு. ஜீரகம் நம்ம சொல்லவே வேண்டாம், அகத்தை சீர்படுத்துறதுனால ஜீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. செரிமான சக்தி எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் ஜீரகத்தையும் போட்டு அது எல்லாமே நம்மளுக்கு காஞ்சி தான் இருக்கும். இருந்தாலும் கடாயில் போட்டு வறுக்கும்போதே நம்மளுக்கு அது வாசம் வரும்போது நம்ம எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வறுத்தாலே போதும். ரொம்ப கரிஞ்சிடாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதுதான் மெயின். வதக்கணும் கிடையாது, வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது நல்லா வறுத்து வந்துடணும். அதுக்கப்புறம் சோம்பு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நம்ம மல்லி அரைக்கணும் அப்படின்னாலே சோம்பு, சீரகம், மஞ்சள் எல்லாமே நம்ம வாங்கிக்கணும். அப்படின்னு ஒரு 100 கிராம் வாங்கிக்கிட்டோம்னா சேர்த்து அரைச்சிடலாம். அது அப்படியே காய வச்சு அரைப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் காய வச்சு எப்போயாவது தான் அரைக்கிறது. இல்லைன்னா இந்த மாதிரியே நான் வறுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வறுத்துட்டு அரைக்கும்போது வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி இருப்பீங்களான்னு தெரியலை. ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கரிஞ்சிடக்கூடாது. இந்த நேரம் எடுத்து மாற்றிக்கணும். அப்புறம் கொஞ்சம் நம்ம இதில் கடலைப்பருப்பு ஒரு 30 கிராம் சேர்த்தா போதும். கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி அள்ளி போட்டோம்னா போதும் கடலைப்பருப்பு. இது எதுக்குன்னா குழம்பு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு ஒரு 30 கிராமு, 20 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு அளவுக்கு வெந்தயம், மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். 1.5 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனு அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் வறுத்து போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி அதையும் வறுத்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதேமாதிரி மல்லி 3 தரம் 4 தரம் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ஒரு செட்டு மல்லி வறுத்து விட்டுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அப்படியே ஒரு பெரிய தூச்சத்தில் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை தண்ணிப்படாமல் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் மறந்துடாமல் மஞ்சள் போட்டு தான் அரைக்கணும். மஞ்சள் தனியாக காய வச்சுருக்கேன். மஞ்சள் 100 கிராம் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரைஞ்சிரும். நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு இதை அப்படி இப்போ நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 2 மாதத்துக்கு நம்ம வாட்டுக்கு மல்லித்தூள் நம்மளுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஓயாமல் இந்த வேலைக்கு நம்ம போக வேண்டாம்ல. மாதத்துக்கு ஒரு தரம் 2 மாதத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இதாமல் ஹோம்மேட் மல்லித்தூள் வேணும். தேங்க்யூ.